அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் அமைந்திருக்கிறது. 1600 ஆண்டுகள் பழமையான ஆதி கும்பேஸ்வரர் கோவிலின் சிறப்புகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவில்களின் நகரமாக விளங்கும் கும்பகோணத்தில் பிரதான கோவிலாக பார்க்கப்படுவது ஆதி கும்பேஸ்வரர் கோவிலாகும். கும்பகோணத்திற்கு திருக்குடமாக்கு, குடந்தை என்ற பெயர்கள் உள்ளதாக தமிழ் இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. 1600 ஆண்டுகள் பழமையான ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தின் கிழக்கு கோபுரம் 128 அடி உயரம் கொண்டதாகும். ஆலயத்தின் மூலவரான ஆதி கும்பேஸ்வரர் சுயம்புவாக தோன்றிய சிவலிங்கம் என்று கூறப்படுகிறது. இந்த சுயம்பு லிங்கத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே தைலாபிஷேகமானது நடைபெறுகிறது. காசி, ராமேஸ்வரம், சிதம்பரம் வரிசையில் எந்த தலமும் 11வது சிவத்தலமாக விளங்குகிறது. ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கும் மங்களாம்பிகை மந்திரங்களுக்கு எல்லாம் அதிபதியாக விளங்குவதால் அம்மனுக்கு மந்திர பீடேஸ்வரி என்ற பெயரும் இருக்கிறது. கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தில் வெளிப்பிரகாரத்தில் கிழக்கு மூலையில் அகத்தியருக்கு என்று தனி சன்னதி அமைந்துள்ளது. சைவ சமயத்தை வளர்த்த 64 நாயன்மார்களுக்கும் ஆலயத்தின் உத்தகாரத்தில் சிலைகள் அமைந்திருக்கின்றன. மகா பிரளய காலத்திற்கு பின்பு புதிய உயிரினங்களை உருவாக்குவதற்காக தேவையான அனைத்து ஜீவ வித்துக்களையும் பிரம்மதேவர் இமயமலை உச்சியில் அமுதம் நிரம்பிய குடத்தில் வைத்திருந்தார் என்றும், இந்த குடத்தை வேடர் உருவம் தாங்கி வந்த சிவபெருமான் அம்பினால் உடைத்ததாகவும் கூறப்படுகின்றன. இந்த குடத்திலிருந்து ஜீவ வித்துக்கள் எங்கும் பரவினர் என்ற தல வரலாறு கூறுகிறது. குடத்தின் உடைந்த மூக்கு விழுந்த இடம் என்பதால் இவ்வூர் குடமூக்கு என்றும், குடம் கும்பம் என்றும், உடைந்த மூக்கு பகுதி கோணம் என்றும் அழைக்கப்படுகின்றன. இதனாலேயே கும்பகோணம் என பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் நீராடினால் அனைத்து பாவங்களும் நீங்கும் என்பதால் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகாமக விழா நடைபெறுகிறது. கங்கை, காவிரி, கோதாவரி உள்பட 9 நதிகளும் மகாமகத்தின் போது இந்த குளத்தில் புனித நீர் ஆடினால் அனைத்து பாவங்களும் தீரும் என்றும் கூறப்படுகிறது. ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தில் வருடந்தோறும் மாசி மாதம் மாசி மகா உற்சவம் 13 நாட்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. இந்த விழாவின் 9வது நாளில் தேரோட்டமும் 10வது நாள் திருவிழாவாக மகாமக குளத்தின் புனித நீராடுதலும் நடைபெறுகின்றன. தமிழ் மாதங்களில் மிகவும் புண்ணியமான மாதமாக பார்க்கப்படுவது மாசி மாதமாகும். அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தில் வரும் அனைத்து விரத நாட்களும் மிகச்சிறந்த உயர்ந்த பலன்களை தரக்கூடியதாகும். தமிழ் மாதங்களில் 11வது மாதமாக வருவது மாசி மாதமாகும். இது சூரிய பகவான் கும்பராசியில் பயணிக்க துவங்கும் மாதமாகும். புனித நீராட, விரதம் இருக்க, தான தர்மங்கள் செய்வதற்கு ஏற்ற மாதமாகவும் மாசி மாதம் பார்க்கப்படுகிறது. இந்த மாதத்தில் வரும் 30 நாட்களுமே வழிபாட்டுக்குரிய நாளாகவும் பார்க்கப்படுகிறது. மாசி மகம், மகா சிவராத்திரி, மாசி ஏகாதேசி, காரடையா நோன்பு உள்ளிட்ட பல சிறப்புகள் கொண்ட மாதமாக மாசி மாதம் விளங்குகிறது. கும்பகோணத்தை குடந்தை நகரம் என்றும் அழைக்கின்றனர். கும்பகோணம் என்றதுமே பாரபட்சம் இல்லாமல் அனைத்து கோவில்களும் கண்ணுக்கு முன் வந்து நிற்கின்றன. உலக புகழ்பெற்ற மகாமகம் தீர்த்த குளமும் திரும்பிய பக்கமெல்லாம் நிறைந்திருக்கும் கோவில்களும் தான் இருக்கின்றன. தடுக்கு விழுந்தால் ஒரு கோவில் என்ற வகையில் வீதிக்கு 4 கோவில்கள் அமைந்திருக்கின்றன. மாசி மகா உற்சவம் அன்று கும்பகோணத்தில் உள்ள 12 சிவாலயங்களில் இருந்தும் 5 வைணவ திருக்கோவில்களில் இருந்தும் மகாமக குளத்திற்கு சுவாமிகள் தீர்த்தவாரி காண வருவார்கள். ஒவ்வொரு கோவிலும் 1000 முதல் 2000 ஆண்டுகள் பழமையான கோவில்களாகும். கும்பகோணம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 60க்கும் மேற்பட்ட சிவன் ஆலயங்கள் அமைந்திருக்கின்றன. அவற்றில் ஆதி கும்பேஸ்வரர் கோவில், அபிமுகேஸ்வரர் கோவில், அமிர்த கலேஸ்வரர் கோவில், கோடீஸ்வரர் கோவில், நாகேஸ்வரர் கோவில், ஏகாம்பரேஸ்வரர் கோவில், கம்பம்பட்ட விஸ்வநாதர் கோவில், காலகதீஸ்வரர் கோவில், சோமேஸ்வரர் கோவில், காசி விஸ்வநாதர் கோவில், கௌதமேஸ்வரர் கோவில், பானபுரீஸ்வரர் கோவில் ஆகியவை முக்கியமான கோவில்களாகும்.
ஆதி கும்பேஸ்வரர் கோவில் கும்பகோணம் மகாமகம் தீர்த்தமாடும் குளத்துக்கு பக்கத்தில் அமைந்திருக்கிறது. சுமார் 1500 ஆண்டுகளுக்கு பழமையான கோவிலாகும். இந்த கோவில் பிரளய காலத்தில் தொடர்புடையதாகும். இந்த தலத்தில் இறைவன் கும்பேஸ்வரர் என்றும் அம்மனின் பெயர் மங்கள நாயகி என்றும் அழைக்கப்படுகிறது. அப்பர் சம்பந்தரால் தேவார பாடல்களில் புகழ்பெற்ற கோவிலாகும். ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் வருடந்தோறும் ஆடி மாதம் 1ஆம் தேதி தாட்சாயன வாசல் திறப்பது வழக்கமாகும். அதேபோல இந்த கோவில் பூலோக வைகுண்டம் என்பதால் இங்கு சொர்க்க வாசல் கிடையாது. மகாமகம் திருவிழாவுடன் தொடர்புடைய 12 சிவாலயங்களில் முதன்மையான கோவிலாக மங்களாம்பிகை சமேத கும்பேஸ்வரர் கோவில் பார்க்கப்படுகிறது. அதேபோல தமிழ் மாதங்களில் ஆடி முதல் மார்கழி வரையிலான 6 மாதங்கள் தாட்சாயன புண்ணிய காலம் என்றும், தை முதல் ஆனி வரையிலான 6 மாதங்களும் உத்தராயண புண்ணிய காலங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அந்த வகையில் பார்த்தோம்னா ஆதி கும்பேஸ்வரர் கோவில வருடந்தோறும் தாட்சாயன புண்ணிய காலம் தொடக்கத்தை முன்னிட்டு ஆடி 1ஆம் தேதி தீர்த்தவாரி நடைபெற்று வருகிறது. அதே போல கும்பகோணம் திருமஞ்சன வீதி காவேரி படித்துறையில் 16 வகையான அபிஷேக பொருட்கள் ஹஸ்த தேவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீர்த்தவாரியானது நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து மங்களாம்பிகை அம்மன் சமேத சோமஸ்கந்தர் சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா வந்தார். இதேபோல 108 திவ்ய தேசங்களில் திருப்பதி ஸ்ரீரங்கத்தை தவிர அதுக்கு அடுத்தாற்போல் பார்க்கப்படும் தலமாக போற்றப்படுவது சங்கரபாணி கோவிலாகும். இந்த கோவில் பூலோக வைகுண்டம் என்பதால் இங்கு சொர்க்க வாசல் இல்லை. ஆனால் தாட்சாயன வாசல், உத்தராயண வாசல் என இந்த கோவிலில் சங்கரபாணி சுவாமி கோவிலும் உள்ளன. இந்த கோவில்களில் வருடந்தோறும் ஆடி மாதம் 1ஆம் தேதி தாட்சாயன வாசல் திறக்கப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. அமிர்த கலசம் இருந்த கும்பத்துக்கு வாய் மட்டும் இல்லாமல் கமண்டலம் போல மூக்கும் இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த மூக்கு வழியே சிவபெருமான் தொடுத்த பானத்தால் அமுதம் வெளிவந்ததாகவும் கூறப்படுகிறது. கும்பத்தின் மூக்கிற்கு கோணம் என்ற பெயரும் இருக்கிறது. அந்த கோணம் விழுந்த தலமே கும்பகோணம் என்று அழைக்கப்படுகிறது. தேவாரத்தில் இந்த தலம் குடமூக்கு என்று அழைக்கப்படுகிறது. விழுந்த 2 அமுத துளிகள் தனித்தனி குளமாக மாறியதாகவும் சொல்லப்படுகிறது. ஒன்று மகாமக குளம் என்றும் மற்றொன்று பொற்றாமரை குளம் என்றும் கூறப்படுகிறது. பூரண கும்பம் என்பது அதன் சிகரமாக விளங்கும் தேங்காய், பூநூல், மாவிலை, தீர்த்தம் என்று எல்லாமும் அடங்கியதாகும். கும்பத்திலிருந்து நழுவிய தேங்காய் விழுந்த இடத்துக்கு பக்கத்தில் உள்ள இன்றைய மகாமக குளமாகும். தேங்காய் லிங்கம் உருவம் பெற்று சிவமானது என்று கூறப்படுகிறது. குளத்தருகே உள்ள இந்த கோவில் மூலவருக்கு நரிகேலேஸ்வரர் என்ற பெயரும் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. நரிகேலம் என்றால் தேங்காய் என்பது பொருளாகும். போல கும்பத்தை சுற்றி இருந்த பூநூல் குளத்துக்கு பக்கத்தில் விழுந்ததாகவும், அங்கு ஸ்ரநாதர் என்னும் திருநாமத்தோடு ஈசன் எழுந்தருளி உள்ளதாகவும், சித்திரம் என்றால் பூநூல் என்று பொருளாகும். கோவிலின் நாயகனாக விளங்கக்கூடிய கும்பேஸ்வரர் கும்பத்தினுள் புகுந்து அருளாட்சி செய்ததாகவும் கும்பேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். பிரம்ம சிருஷ்டிகளுக்கு அப்பாற்பட்ட ஆதி கும்பேஸ்வரர் எனவும் அமுதம் கும்பேஸ்வரர் எனவும் அழைக்கப்படுகிறார். கிழக்கு பகுதிகளில் கிரதாமூர்த்தியாகவும் ஈசன் அருள் பாலித்து வருகிறார். இவர் வேடன் ரூபத்தில் தோன்றியதால் இந்த பெயர் வந்தது என்றும் கூறப்படுகிறது. அதேபோல வில் அம்பு ஏந்திய இந்த தோரணை வித்தியாசமானதாகவும் கூறப்படுகிறது. உட்பிரகாரத்தில் நடுநாயகமாக மூலவர் கும்பேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாகவும் விளங்குகிறார். இந்த லிங்க உருவோடு குடம் போன்ற சாயலையும் கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். மகாமக குலத்தை சுற்றி 16 மண்டபங்கள் இருக்கின்றன. அவை சோட சலிலிங்க மண்டபங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. உட்பிரகாரத்தின் மேற்பகுதியில் கந்தன் 6 முகங்கள் 6 திருக்கரங்களுடன் அபூர்வமாக காட்சியளித்து வருகிறார். இறைவனும் இறைவியும் இந்த தலத்துக்கு வரப்போவதை முன்கூட்டியே அறிந்து கொண்ட விநாயக பெருமான் வருவதற்கு முன்பாகவே வந்து தான் கோவில் கொண்டதாகவும், அதனால் இந்த விநாயகர் ஆதி விநாயகர் என்றும் அழைக்கப்படுகிறார். கும்பமுனி சித்தர் மங்களாம்பிகையும் கும்பேஸ்வரரையும் தியானம் செய்து முத்தி பெற்றதும் இந்த இடத்தில்தான். இந்த கோவிலின் வெளி பிரகாரத்தில் இவருக்கென்று தனி சன்னதி அமைந்திருக்கிறது. கூடவே ஆதி விநாயகரும் அருள்பாலித்து வருகிறார். வேறெங்கும் காண முடியாத கல் நாதஸ்வரம் இந்த கோவிலில் இருக்கிறது. இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.